கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பின் ஸ்தோத்திரம். மத்தேயு புத்தகத்தில் இருந்து 6ஆம் அதிகாரத்தில் இருந்து 33ஆம் வசனம். இந்த வசனங்கள் மூலம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வசன விளக்கம். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்தில் இடம்பெற்றுள்ளது. வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளான உணவு, உடை போன்றவற்றை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று அவர் தம்முடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார். மாறாக அவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் தேவனுடைய ஆட்சிக்கும் அவருடைய விருப்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்பது என்று அர்த்தம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடப்பதே இதன் பொருள். அவருடைய நீதியை தேடுவது என்றால் தேவன் விரும்புகிற சரியான மற்றும் நீதியான காரியங்களை செய்ய முயற்சிப்பது. இது நம்முடைய நடத்தையிலும் மற்றவர்களுடனான உறவிலும் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிப்பதை உள்ளடக்குகிறது. இயேசு உறுதியளிக்கிறார், நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் நமக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது தேவன் நம்முடைய தேவைகளை அறிவார். நாம் அவரை முதலாவதாக வைக்கும்போது அவர் அவற்றை பூர்த்தி செய்வார். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. உலகப் பொருட்களையும் தற்காலிகமான காரியங்களையும் தேடுவதற்கு பதிலாக நாம் தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் முதன்மையான இடத்தை அளிக்க வேண்டும். அப்போது மற்ற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழலாம். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் முதலாவதாக தேட எங்களுக்கு உதவும். உலகப் பொருட்களின் மீதுள்ள எங்கள் கவனத்தை உம்மிடமும் உம்முடைய சித்தத்தின்படியும் திருப்ப எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் தேவைகளை நீர் அறிவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பீர் என்று நம்புகிறோம். ஆமென்.